அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.1ல் 3வது கணக்கு. தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற் பலன் 2ஆல் வகுபடும் என நிறுவுக. ஓகேங்களா? தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் மிகை முழுக்கள் அப்படின்றது 0, 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 இருக்குது, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3. ஃபஸ்ட்டு ஒற்றைப்படை, அடுத்து இரட்டைப்படை, ஒற்றைப்படை, இரட்டைப்படைன்னு மாறி மாறி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இரட்டைப்படை எண்கள் எல்லாத்தையும் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா எண்ணுன்னு எடுத்துக்கிறேன். என்னன்னு எடுத்துக்க போகிறேன்? எண் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது எண்ணுன்னா ஒற்றைப்படை வரணும்னா நம்ம இதோட என்ன செய்யணும்? எண்ணோட 1 கூட்டுனா ஒற்றைப்படை வரும். அப்போ இங்கு ஒற்றைப்படை எண் ஈக்குவல் டு n + 1 என்க. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? n + 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூக்ளின் வகுத்தல் முறையை பயன்படுத்தி தான் இதற்குரிய ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ a = bq + r. இங்கே ஏன்றது என்னதுங்க? n ஈக்குவல் டு பின்றது என்னது? 2ஆல் வகுப்படும் அப்படின்னா இங்கே 2. நமக்கு ஈவு தெரியுமா? தெரியாது. ரிமைண்டர் ஒரு இரட்டைப்படை எண்ணை 2ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? n + 1. அப்போ அதே மாதிரி தான் 2ஆல் வகுக்கப்படும். ஸோ q தெரியாது. ரிமைண்டர் என்ன வரும்? இப்போ 3 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா O 2 2, மீதி என்ன வரும்? 1. ஸோ ஒற்றைப்படை எண்ணால் என்ன வருங்க? மீதி 1 வரும். இதுதான் செகண்டு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற் பலன் 2ஆல் வகுப்படும். அப்போ எண்ணையும் n + 1ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? பெருக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2q × 2q + 1. பெருக்குனா என்ன வரும்? 4q². அடுத்தது ப்ளஸ் 2q. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. அப்போ 2q² + 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 2 வந்ததுனால தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் எதால் வகுப்படுங்க? 2ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.